புத்தாண்டு வளத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என பிரதமர் மோடி தமிழில் வாழ்த்து. ஆளுநர் RN ரவி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் வாழ்த்து. சட்டமேதை அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் MK ஸ்டாலின் மரியாதை. அம்பேத்கர் மணி மண்டபத்தில் முதலமைச்சர் தலைமையில் திருமாவளவன் உள்ளிட்டோர் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்பு. அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி மலர்தூவி மரியாதை. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். சட்டமேதை அம்பேத்கர் சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி, வைகோ உள்ளிட்டோர் மரியாதை. ஆலவாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு தவேக தலைவர் விஜய் மலர்தூவி மரியாதை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 70,040 ரூபாய்க்கு விற்பனை. ஈரோடு தாளவாடி அருகே பாட்டி மற்றும் பேரனை வீடு புகுந்து கொடூரமாக அடித்து கொலை செய்த வழக்கு. 6 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வந்த நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த ஒருவரை பிடித்து விசாரணை. திருத்தணி, மதுரை, ஈரோடு, திருச்சியில் வெயில் சதமடித்ததால் மக்கள் அவதி. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என எச்சரிக்கை. பெங்களூருவில் சாலையில் நடந்து சென்ற பெண்களிடம் அத்துமீறல். கேரளாவில் பதுங்கியிருந்த இளைஞரை 700 CCTV கேமராக்கள் உதவியுடன் தேடி பிடித்து கைது செய்த போலீசார். உக்ரைனில் சுமி நகர் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல். குருத்தோலை ஞாயிறு அன்று நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலில் குழந்தை உட்பட 34 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸில் சாம்பியன் பட்டம் வென்றார் ஸ்பெயின் நட்சத்திர வீரர் கார்லஸ் அல்காரஸ். விறுவிறுப்பான இறுதிப் போட்டியில் இத்தாலி வீரர் லாரன்ஸை தோற்கடித்து அபாரம். தமிழ்நாட்டில் இன்று நள்ளிரவு முதல் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமலாகிறது. தடைக்காலம் முடிவதற்குள் இலங்கை கடற்படையின் அத்துமீறல்களுக்கு தீர்வு காண மீனவர்கள் வலியுறுத்தல். சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்தநாள் தமிழ்நாட்டில் இன்று சமத்துவ நாளாக கொண்டாட்டம். 332 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் MK ஸ்டாலின் வழங்குகிறார். தமிழ் மொழிக்கான ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்கும் முயற்சியில் AR ரகுமான். டிஜிட்டல் வடிவில் உள்ள நினைவு சின்னம் விரைவில் கட்டிடமாக வரக்கூடும் என்ற நம்பிக்கை. பள்ளிப்பாளையத்தில் அதிவேகமாக வந்த கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததால் விபத்து நேரிட்டதாக தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் முடி காணிக்கை செலுத்திய ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மனைவி. தீ விபத்தில் மகன் உயிர் தப்பிய நிலையில் வேண்டுதலை நிறைவேற்றினார். ஐரோப்பாவில் அணிக்கு 2 பேர் பங்கேற்கும் கார் பந்தயத்தில் ஒற்றை ஆளாய் இறங்கும் அஜித். காரை நிறுத்தி வெளியேறி மீண்டும் காரில் அமர்ந்து இயக்குவதற்கு தீவிர பயிற்சி. பாப்பாடகி, கேட்டி பெர்ரி உள்ளிட்ட 6 பெண்கள் விண்வெளிக்கு பயணம். 60 ஆண்டுகளுக்கு பிறகு முழுவதும் பெண்கள் இடம்பெறும் பயண திட்டம். IPL லீக் போட்டியில் சென்னை லக்னோ அணியில் இன்று மோதல். தொடர் தோல்விகளுக்கு சென்னை அணி முற்றுப்புள்ளி வைக்குமா என்று எதிர்பார்ப்பு. ICC ஆண்கள் கிரிக்கெட் கமிட்டி தலைவராக சௌரவ் கங்குலி மீண்டும் நியமனம். VVS லக்ஷ்மன் உள்ளிட்ட 6 பேர் கமிட்டி உறுப்பினர்களாக நியமனம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.